தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு வருஷமுமே புது புது டைரக்டர்கள் களை இறங்கிட்டே இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஹிட் படங்கள் கொடுப்பாங்க. ஆனாலுமே இவ்வளோ வருஷம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஓகே நான் இருந்தாலும் அந்த பெரிய டேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க படம் தான் பார்ப்பேன். உங்கள் படம் வந்து நான் பார்க்குறேன், ஃப்ரீ டைமில் பார்க்குறேன், டிவியில் போட்டால் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் மக்களோட மனநிலை இருந்தது. ஆனால் இந்த கொஞ்சம் வருஷமாக லிட்டரலாக சொல்லணும்னா அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புது டேரக்டராக வெயிட் பண்ணுப்பா பார்க்கலாம், அவர் ஏதோ ஒரு படம் கண்டிப்பாக நல்ல படமாக கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இந்த புது டேரக்டர் வராங்க இல்லையா, அவங்க மேலே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 2025 பெரிய படங்கள் நிறையா வந்தது. ஆனால் எத்தனை படங்கள் ஹிட் ஆச்சு அப்படின்னு நமக்கே தெரியும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் போச்சு. ஆனால் புது டேரக்டர்கள் தந்த நிறைய படம் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த படம் வந்து வேறு லெவலில் இருந்ததுடா, அவர் வந்து புது டேரக்டர் இருந்தாலும் சூப்பராக படம் எடுத்திருந்தார் அப்படிங்கிற மாதிரி நிறைய படங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி போன வருஷம் 2025 சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த புது டேரக்டர்கள் இப்போ 2026 இவங்க மேலே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இவங்க வந்து போன வருஷம் இந்த படம் கொடுத்தாரு, அதனால் இவர் அடுத்த படம் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில டேரக்டர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் யார் அப்படிங்கிறத இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறதுல இல்லாத சில டேரக்டர்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க யார் யார் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 10 டேரக்டர் இருக்காங்க, அவங்க யார் அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ராஜேஸ்வர் காளிசாமி, அதாவது போன வருஷம் வந்த படங்கள்லேயே ஃபஸ்ட்டு ஹிட் படம் அப்படின்னா இந்த படத்தை தாங்க சொல்லுவோம். குடும்பஸ்தன் படத்தோடைய டேரக்டர் தாங்க இவர். குடும்பஸ்தன் படம் எல்லாரும் நிச்சயமாக பார்த்துருப்போம். அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்த ஒரு காமெடி படம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது எல்லா காமெடியும் ஓகே ஆன படம். அண்ட் அதே மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா, ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படிங்கிற விஷயத்த ஃபன்னாகவும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ப்ராப்பராக கன்வே ஆகிருக்கும் அந்த படத்தில். சில விஷயங்கள் ஃபன்னாக இருந்தாலும் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு சூப்பராக இருக்குல்ல படம், வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரிலாக்ஸாக ஒரு படம் பார்த்தோம்ல அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே இந்த படத்தை வந்து சொன்னாங்க. அண்ட் அதையும் தாண்டி மக்கள் எல்லாரும் ஸ்பெசிஃபிக்காக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இவர் வந்து வி சேகர் பேட்டர்னில் படம் பண்ணுறாரு, அவரோட ஸ்க்ரீன் பிளே மாதிரி படம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இந்த டேரக்டரை வந்து சொன்னாங்க. வி சேகர் பார்த்தீங்கன்னா குடும்ப படங்கள் தான் எடுப்பார். அதாவது ஒரு குடும்பஸ்தன் அவர் குடும்பத்தை நடத்த எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஃபன்னாக காட்டுவார். அண்ட் அதே மாதிரி அவர் என்ன சொல்ல வர்றாரோ அதையும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கன்வே பண்ணிடுவார். இவர் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னை ரொம்ப பக்காவாக ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். மக்கள் எல்லாருமே ஓகேடா சூப்பராக இவர் வந்து வி சேகர் ஒரு பேட்டர்னில் படம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இவர் மேலே அடுத்து என்ன படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி மணிகண்டனோட கரியர்லையுமே இந்த குடும்பஸ்தன் படம் தான் பெரிய ஹிட்டான படம். போன வருஷம் ஹிட்டான படங்களில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்க படமும் இந்த குடும்பஸ்தன் படம் தான். கலையரசன் தங்கவேலு, குடும்பஸ்தன் படம் ஒரு ப்ராப்பராக மிடில் கிளாஸ் குடும்பஸ்தன் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற விஷயத்த நல்லா காட்டினுச்சு இல்லையா. அதே மாதிரி இந்த ஆண் பாவம் பொல்லாதது எந்த மாதிரியான விஷயத்தை ப்ராப்பராக கன்வே பண்ணிச்சு அப்படின்னா, இப்போ இருக்க இந்த யங்ஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க மேரேஜுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருது, ஒய்ஃப் எந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பண்ணுறாங்க, அப்புறம் முக்கியமாக இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க இல்லையா, அதனால் என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஃபன்னாக அந்த படத்தில் வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த படமும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ போன வருஷம் ரிலீஸ் ஆன இந்த படம் 25 கோடி வரைக்கும் கலெக்ஷன் ஆச்சுங்க. ரியோராஜோட ஹையஸ்ட் கலெக்ஷன் படமுமே இதுதான். ஆண் பாவம் பொல்லாதது டேரக்டர் கலையரசன் தங்கவேலு மேலே இந்த வருஷம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு காரணம் போன வருஷம் அவர் சூப்பராக ஒரு படம் ஒன்று கொடுத்துட்டாரு. சாரங் தியாகு, என்னதான் தமிழ் சினிமாவில் ஒரு மேல் ஆல்ஃபா, அப்புறம் ஃபீமேல் டாமினன்ஸ், அப்புறம் இந்த ஃபெமினிஸ்ட் இந்த மாதிரியான படங்கள்லாம் நிறைய வந்தாலுமே போன வருஷம் ஆரோமலை அப்படின்னு ஒரு படம் வந்ததுங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட்டான மூவியாக அமைஞ்சுது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா டேரக்டரோட டச் யூஸ் பண்ணியிருப்பார். எந்த டேரக்டர் அப்படின்னா ஜிவிஎம்மோட டச் இந்த படத்தில் வந்து நிறையவே இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி மணிரத்னம் சார் அவரோட டச்சுமே இந்த படத்தில் இருக்கும். படத்தை பார்த்த எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா, ஸ்க்ரீன் பிளேயில் வந்து இவங்க வந்து இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது வந்து சூப்பராகவே இருக்குது, ஜிவிஎம் படம் பார்த்த மாதிரி இருக்குது, மணிரத்னம் படம் பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. படமுமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டேரக்டர் சாரங் தியாகு அவரு மேலே இப்போ 2026 என்ன படம் கொடுக்குறாரு, இவர் வந்து நல்ல படமாக கொடுப்பாரு அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருக்குது. பெப்பின் ஜார்ஜ் ஜெயசீலன், போன வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்து ஃபீல் குட்டான மூவி வந்திருந்தாலுமே இந்த படம் பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் தனித்துவமாக இருந்தது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பேய் படங்க. யமகாதகி அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் ஒரு படம் வந்தது. எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக இந்த படம் வந்து நிச்சயமாக எல்லாருமே பார்க்கணும். இந்த படத்தோடைய ஹோல் கான்செப்டே பார்த்திங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஹார்ட் டச்சிங்கான சீன் இருக்குங்க. அதுதான் மக்கள் எல்லாருமே முக்கியமாக இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா, கிளைமேக்ஸ் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது, எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது, ஒரு பேய் கான்செப்டை எடுத்துக்கிட்டு இது வந்து ரொம்ப சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸ்லாம் பெருசாக இல்லை, ரொம்ப ஒரு மாசான சீன்லாம் எதுவுமே இல்லை. நார்மலாக பேய் படம்னா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பங்களாலேயோ ஒரு பெரிய ஹீரோவை வச்சுக்கிட்டோ இந்த பங்களாக்குள்ளே போய் வந்து போயிட்டாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரில, பார்க்கலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், திடீர்னு ஒரு ஜம்ஸ்கேரியான மூமெண்ட் வரும், இந்த மாதிரியான பேய் படங்கள் தான் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஆனால் அதுலேருந்து ரொம்ப தனித்துவமாக அந்த யமகாதகி அப்படிங்கிற படம் இருந்தது. அந்த படமும் பார்த்திங்கன்னா தேட்டர்லேயும் நல்ல கலெக்ஷன் ஆச்சு, ஓடிடிலையும் நல்ல கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்குமே ரொம்ப பிடிச்ச படமாக இருந்தது. இந்த படத்தை மக்கள் நிறைய பேர் பார்க்கல,
பட் பார்த்த எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலைன்னா நீங்கள் பார்த்துருங்க. யமகாதி அப்படிங்கிற படம் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். ஸோ நிச்சயமாக பாருங்கள். இந்த ஒரு டேரக்டர் மேலேயுமே 26 எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. லோகேஷ் அஜில்ஸ் என்னதான் தமிழ் சினிமாவில் நிறைய கிரைம் த்ரில்லர் படம் வந்தாலும், நிறைய சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் வந்தாலுமே எல்லா படமுமே ஹிட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நல்ல கதையை கையில் எடுத்துப்பாங்க, ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் கோட்டை விட்டுருவாங்க. ஆனால் இவர் லோகேஷ் சூப்பராக ஒரு படம் ஒன்று கொடுத்தாருங்க, 11 அப்படிங்கிற படமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்வின்ஸை பேஸ் பண்ண படம் அப்படின்னே சொல்லலாம். படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. படம் பார்த்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹார்ட் ஹீட்டிங்காக தான் வெளியே வந்தாங்க. பாவண்டா ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியோடு தான் எல்லாருமே வெளியே வந்தாங்க. பார்த்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி படம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது, ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவர் மேலே, லோகேஷ் மேலே பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த 2026 இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவர் அடுத்து என்ன படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இந்த படம் கலெக்ஷனாகவும் நல்லா இருந்தது, ஓடிடிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போயிருந்தது, ப்ரொடியூசருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதையும் தாண்டி ஹீரோ நவீன் சந்திரா அவருக்குமே பார்த்தீங்கன்னா கெரியரில் ஒரு நல்ல படம், நல்ல ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லா வயசுமே இந்த படம் சூப்பராக பேசப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு படம் தான் 11 படம். செல்வமணி செல்வராஜ் இவரோட டைரக்ஷனில் போன வருஷம் ரிலீஸ் ஆன காந்தா படம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வரவேற்பு பெறலை அப்படின்னாலும் நிறைய கிரிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது சூப்பரான படம், இது ஒரு கல்ட் கிளாசிக்கான படம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பர்சனலாக இந்த படம் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்க்கலைன்னா நிச்சயமாக பார்க்கணும். இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டருக்கும் ஒரு ஆக்டருக்கும் நடுவில் இருக்க ஒரு ஈகோ கிளாஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வச்சு ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் ஹீரோயின் யார் பண்ணியிருப்பாங்கன்னா பாக்யா போஸ். இந்த படத்தில் ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. படமே பார்த்தீங்கன்னா இவங்களை வச்சு தான் நகரும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் முக்கியமாக இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கிளைமேக்ஸை பற்றி பேசி ஆகணுங்க. கிளைமேக்ஸ் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக நல்லா இருக்குது, இந்த படம் சூப்பராக இருக்குது, இப்படி கொண்டு போயிட்டு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக இருக்கும். ஒரு 2 பேரோட ஈகோ கிளாஷ்னால பலியானது பார்த்திங்கன்னா ஒரு அப்பாவி ஹீரோயினாக இருப்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா படத்தோட கதை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படமே பார்த்திங்கன்னா போன வருஷம் ஹிட்டான படங்களில் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தோடைய டேரக்டர் செல்வமணி செல்வராஜ் அவர் மேலேயே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருக்குது. கார்த்திகேயன் மணி போன வருஷம் மெட்ராஸ் மேட்னி அப்படின்னு ஒரு படம் வந்ததுங்க. இப்போ நான் சொல்லியிருக்க லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் ரொம்ப 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 கம்மி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். அண்ட் இந்த படம் பெரிய ஹிட் ஆனதுக்கு முக்கிய ரீசன் நம்ம யாரோ சொல்லணும் அப்படின்னா ரிவ்யூவர்ஸ் சொல்லுங்க. இந்த படம் பார்த்த ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த படம் இந்த வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிற விஷயத்தில் மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் சேர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் கார்த்திகேயன் மணி மேலே இந்த வருஷம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கம்மி பட்ஜெட்டில் இவ்வளோ சூப்பரான ஒரு படம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுனால ப்ரொடியூசர் எல்லாருமே இவரை தான் தேடிட்டு இருக்காங்க. இவர் ரொம்ப கம்மி பட்ஜெட்லேயே நல்ல படம் கொடுக்குறாரு, ரொம்ப யதார்த்தமான படம் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவரோட படமும் இந்த 2026 நிச்சயமாக ரிலீஸ் ஆகும், சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். சுதீஷ் சங்கர் டைரக்ஷனில் மாரிசன் அப்படின்னு லாஸ்ட் இயர் ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னென்னா இந்த படத்தில் நடித்தவங்க வடிவேல் சாரும் ஃபகத் ஃபாசில் சாரும். இந்த 2 பேர் காம்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் மாமன்னன் படத்தில். 2 பேருமே பார்த்தீங்கன்னா நேர் ஆப்போசிட்டில் இருப்பாங்க. அந்தளவுக்கு இது இருக்குமா இல்லையே, ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா பெருசாக ஓகே ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் தேட்டரில் போய் உட்காந்து பார்த்தவங்களுக்கு பெரிய 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 சர்ப்ரைஸுங்க. ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான படம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சைலண்ட்டாக ஆனால் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. படம் பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு, கமர்ஷியலாகவும் ஓரளவுக்கு நல்லா போச்சு. முக்கியமாக ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படம் பெருசாக பேசப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டேரக்டர் மேலேயே இந்த வருஷம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இவர் அடுத்து யார் கூட படம் பண்ண போகிறாரு, அந்த படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மாரிசன் படம் பிடிச்சதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடிச்சது. சுரேஷ் ராஜகுமாரி போன வருஷம் ஆல்மோஸ்ட் இந்த படம் தான் கடைசியாக ரிலீஸ் ஆன படம் அப்படின்னே சொல்லாங்க. கிறிஸ்மஸ் டைமில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, சிறை அப்படிங்கிற படம். இப்போ வரைக்கும் அந்த படம் பார்க்காதவங்க நிச்சயமாக பார்த்துருங்க, செம்மையாக இருக்கும் அந்த படம். இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு கைதியோட லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். பட் அந்த கைதி உண்மையாலுமே கைதி, அவன் என்ன பண்ணான், எதனால் அவன் கைதியானா, அவங்க லவ் சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி படத்தை கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபுக்கு ஒரு கம்பேக்காகவே இருந்தது. அண்ட் அதையும் தாண்டி அக்ஷய் குமார், லலித் சாரோட பையன் அக்ஷய் குமார், இவர் இந்த படத்தில் டெபியூ ஆகிருப்பார். சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாகவே இந்த படம் பார்த்தீங்கன்னா 25 கோடி வரைக்கும் கலெக்ஷன் ஆச்சு. அண்ட் இந்த படம் 25 நாள் வரைக்கும் சூப்பராக ஓடுனுச்சு. ஸோ இந்த வருஷம் இந்த டேரக்டர் மேலேயும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அபிஷன் ஜீவிந்த் எல்லாரும் இந்த பேர் இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அதனால தான் லாஸ்ட்டாக இந்த பேரை சொன்னேன். அவரோட படமான டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றி நம்ம பேசணுமாங்க. எல்லாருக்கும் இந்த படத்தை பற்றி நல்லாவே தெரியும். அதாவது ரொம்ப 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 கம்மி பட்ஜெட்டில் எடுத்த படம், கிட்டத்தட்ட 80 கோடி வரைக்கும் வசூலாச்சு. அதையும் தாண்டி ஆஸ்கர் வரைக்குமே போயிட்டு வந்துருச்சு அந்த படம். ஸோ அந்த படத்தை பற்றி நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னே சொல்லலாம். படத்தில்
படத்தில் பார்த்தீங்கன்னா சசிகுமார், சிம்ரன், மாஸ்டர் கமலேஷ், பக்ஸ் நடிச்சிருப்பாரு. அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா டேரக்டரே ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. அபிஷேக் ஜீவந்த் அவரோட ரோலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாகவே நீங்கள் படத்தை பார்க்குறப்போ நல்ல ஃபீல் குட் மூவியாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் மேலே தான் இந்த வருஷம் வந்து இந்த வருஷன்ட்டு இல்லை, இதுக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் தான் அடுத்த பிரதீப் ரங்கநாதன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட நடிப்பில் ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இவர் மேலே எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 10 டேரக்டரில் யாரோட படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, யாரோட படம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது, ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் இல்லாத நிறைய டேரக்டர் கண்டிப்பாக போன வருஷம் பெரிய பெரிய ஹிட் படங்கள் கொடுத்துருப்பாங்க. அவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அவங்களுக்காகவும் நான் அடுத்த ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க.